الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொள்ள வேண்டும், சுவர்க்கத்திற்குரியவர்களாக மாற வேண்டும் என்கிற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்பதற்கு நம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நினைவூட்டுங்கள், உபதேசம் செய்யுங்கள். நினைவூட்டலும் உபதேசம் செய்வதும் மூமின்களுக்கு பிரயோசனம் தரும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போல ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி ذிக்ரா சயذكر மன் யக்ஷா. நினைவூட்டுவது, உபதேசம் செய்வது பயனளிக்குமாக இருந்தால் நினைவூட்டுங்கள், உபதேசம் செய்யுங்கள். சயذكر மன் யக்ஷா, இறையச்சம் உள்ளவர்கள் நிச்சயமாக பிரயோசனம் அடைவார்கள். வயதஜன்னபுஹல் அஷ்கா, கெட்டவர்கள் பாவிகள் நினைவூட்டல்கள் உபதேசங்களை விட்டு தூரமாகுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த அடிப்படையில் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவன் நினைவூட்டலை ஆசைப்பட வேண்டும், உபதேசத்தை நேசிக்க வேண்டும். நினைவூட்டப்படுகிற சந்தர்ப்பங்களில் அவன் தன்னுடைய ஈமான் புதுப்பிக்கப்படுவதை, அந்த நினைவூட்டல் பயனளிப்பதை அவன் உணர வேண்டும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி ஒரு நினைவூட்டலாக எனக்கும் உங்களுக்கும் அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்து கொள்கிறேன். சூரத்து தஹ்ரீம் என்கிற 66வது அத்தியாயத்தின் 6வது வசனம் இதை பற்றி இந்த இடத்திலே நினைவுபடுத்துமாறு சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் விறகுகள், எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் தான். அலைஹா மலாஇக்கத்துன் கிலாதுன் ஷிதாத், அந்த நரகத்திற்கு பொறுப்பாக பலசாலிகளான கடுமையான தன்மையுடைய மலக்குகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அவர்களுக்கு அல்லாஹ் ஏவிய விஷயங்களில் அவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எவைகளையெல்லாம் அவர்களுக்கு ஏவி இருக்கிறானோ அவற்றை அவர்கள் எடுத்து நடப்பார்கள் என்று அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கே ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹு தஆலா அழைக்கிறார். அழைத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த இடத்திலே பல விஷயங்களை நம்மால் உணர முடிகிறது. முதலாவது, ஈமான் கொண்டவர்கள் மீது அல்லாஹு தஆலா வைத்திருக்கிற அன்பு இங்கே வெளிப்படுகிறது. இந்த பிரத்யேகமாக ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா அழைக்கிறார். ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அந்த விடுக்கக்கூடிய அந்த அழைப்பானது அல்லாஹுடைய அன்பை நமக்கு சொல்கிறது. இப்போ பொதுவாக அல்லாஹுக்கு அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற 2 பெயர்கள் இருக்கின்றன. 2 பெயர்களிலும் இருக்கிற சிஃபத் ஒன்றுதான். ரஹ்மத் என்கிற சிஃபத் என்றால் தன்மை. ரஹ்மத் என்கிற தன்மை, ரஹ்மத் என்கிற பண்பு தான் 2 பெயர்களுக்குள்ளும் இருக்கிறது. இப்போ 2 பெயர்களும் என்ன சொல்கிறது என்றால் அல்லாஹ் அன்புள்ளவன், இரக்கமுள்ளவன் என்று. ஆனால் மொழிபெயர்க்கும் போது சிலர் அதை அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று மொழிபெயர்ப்பார்கள்.
அதனால் அந்த மொழிபெயர்ப்பு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான மொழிபெயர்ப்பு கிடையாது. அர் ரஹ்மான் என்றால் அதில் இருக்கிற ரஹ்மத், அதில் இருக்கிற அன்பு என்பது அல்லாஹுடைய சிஃபா தாத்தியா என்பார்கள் உலமாக்கள். தாத்தியா என்றால் அல்லாஹுடைய தாத்தோடு தொடர்பான ஒரு சிஃபத். ரஹீம் என்கிற பெயரில் இருக்கிற ரஹ்மத் என்பது சிஃபா ஃபிஅலியா, அல்லாஹுடைய செயல் சார்ந்த ஒரு சிஃபத். அதாவது அர் ரஹ்மான் என்றால் அல்லாஹ் அன்பு நிறைந்தவன், அர் ரஹீம் என்றால் அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு அன்பை கொடுக்கக்கூடியவன் என்பது அர்த்தமாகும். இப்போ அல்லாஹுடைய அன்பு பொதுவானது, அதிலே குறிப்பாக அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு அன்பு காட்டுகிறான், இரக்கம் காட்டுகிறான். அந்த அன்பு இரக்கத்தின் வெளிப்பாடு தான் அல்லாஹ் மூமின்களை ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ இங்கே அல்லாஹுடைய அன்பு இந்த வசனத்திலே வெளிப்படுகிறது. இது முதல் விஷயம். இரண்டாவதாக முஃமின்களும் நரகம் போவார்கள் என்கிற ஒரு செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறார். என்றால் சிலர் நினைப்பது என்னென்றால் நரகத்திற்கு காஃபிர்கள் மட்டும்தான் போவார்கள் என்று. நரகத்திற்கு காஃபிர்கள் போவார்கள், நரகத்தில் காஃபிர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், அவர்கள் நரகத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஆனால் முஃமின்களை பொறுத்தவரையில், முஃமின்களில் பாவிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தௌபா செய்யாமல் மௌத்தானால், முஃமின்களில் பாவிகள் தௌபா செய்யாமல் மௌத்தானால் அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய நாட்டத்திற்கு உட்பட்டவர்கள். அல்லாஹ் நாடினால் மஹ்ஷரில் வைத்து அவர்களை மன்னித்து சுவர்க்கத்திற்கு அனுப்புவார், அல்லாஹ் நாடினால் அவர்களை நரகத்திற்கு அனுப்புவார். இது அல்லாஹுடைய நாட்டத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அநீதி இழைப்பவனும் அல்ல. வமா ரப்புக பிظல்லாமின் லில் அபீத், உன்னுடைய ரப் நிச்சயமாக தன்னுடைய அடியார்களுக்கு அநீதி இழைக்கக்கூடியவன் அல்ல என்று குர்ஆனிலே சொல்கிறான். அப்போ அல்லாஹ் எடுக்கிற முடிவு நீதியானதாகத்தான் இருக்கும். எனவே அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் நரகத்திற்கு அனுப்புவான். நரகத்திற்கு அனுப்பினால் முஃமின்களில் உள்ள பாவிகள் நரகத்திற்கு அனுப்பப்பட்டால் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒன்று தண்டனை அனுபவித்து விட்டு நரகத்திலிருந்து ரிலீஸ் ஆகி விடுவார்கள், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தினால் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவார்கள். ஏதோ ஒரு முறையில் அவர்கள் நரகத்திலிருந்து வெளியாகி விடுவார்கள். ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்மீதுள்ள இரக்கத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று விடுக்கிற இந்த அழைப்பு என்பது நரகத்தின் அகோரத்தை, நரகத்தின் பயங்கரத்தை அடிப்படையாக கொண்டதாகும். ஏனென்றால் நரகம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரக நெருப்பை பற்றி சொல்லுகிற போது, நாருக்கும் உள்ளத்தி தூகிதூனஹா ஃபீ புயூதிக்கும் ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு நரக நெருப்பின் 70 ஒரு பகுதி என்று சொன்னார்கள். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே பயன்படுத்துகிற நெருப்பு என்பது நரக நெருப்பின் 70 ஒரு பகுதி என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் இதை கேட்டு ஆச்சரியத்தோடு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், 70 பகுதியில் ஒன்று என்று இந்த வீட்டில் பயன்படுத்துகிற நெருப்பை நீங்கள் சொல்லுகிறீர்கள், இந்த நெருப்புக்குள் போட்டு எங்களை தண்டித்தாலே எங்களால் தாங்க முடியாது. உண்மையாக நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த நெருப்புக்குள்ளே ஒருவர் விழுந்தால், அல்லது சில நேரங்களில் நம்ம சிலரை பார்க்கிறோம், அவர் தீயிட்டு தன்னை கொளுத்தி கொள்கிறார் தற்கொலை செய்வதற்காக. அவர் படக்கூடிய அவஸ்தையை பார்க்கிறோம். சில நேரம் அவர் குடியிருக்கக்கூடிய வீடு ஃபயர் ஆகிறது, அந்த நேரத்தில் அவர் எரிந்து படுகிற கஷ்டத்தை பார்க்கிறோம். அப்போ சாதாரணமாக இன்று நாம் பயன்படுத்துகிற இந்த நெருப்பிற்குள் ஒருவர் தூக்கி போடப்பட்டால் அதுவே பெரிய தண்டனையாகும் என்று சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிற போது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, இந்த ஒரு பகுதி நெருப்பு இருக்கிறதே, வீட்டிலே நீங்கள் பயன்படுத்துகிற இந்த ஒரு பகுதி நெருப்பும்
நேரடியாக நரகத்திலிருந்து வந்ததல்ல. 70 பகுதியாக அல்லாஹ் நரக நெருப்பினுடைய அந்த உஷ்ணத்தை பிரித்து ஒரு பகுதியை எடுத்து கடலிலே பல தடவை அமிழ்த்தி அதனுடைய உஷ்ணத்தை குறைத்து விட்டு தான் உங்களுக்கு தந்திருக்கிறான். அப்படி கடலிலே அமிழ்த்தி தராமல் நேரடியாக அந்த ஒரு பகுதியை தந்திருந்தால் அந்த நெருப்பை நீங்கள் வீட்டில் பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமானது தான் நரகமாகும். இந்த நரகத்தில் நீங்கள் மக்காவிலே அருளப்பட்ட சூறாக்களை எடுத்து வாசித்து பார்த்தால் நரகத்திலே தரப்படக்கூடிய வேதனைகள் பற்றி அல்லாஹு தஆலா அங்கே குறிப்பிடுகிறார். அந்த வேதனைகளில் சில வேதனைகளை படித்து பார்க்கிற போது உண்மையிலேயே உணர்வு பூர்வமாகவும் ஈமானோடும் அதை படிக்கிறவரால் அழாமல் எழுந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமானது. நரக நெருப்பில் போடப்படக்கூடிய ஒரு மனிதன் தண்ணீர் தாகத்திற்குள் உள்ளாகுவான். அப்போ பொதுவாக நெருப்பு அதில் எரிகிறவர்கள் இப்போ உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், தண்ணீர் கேட்பார்கள், ஆனால் டாக்டர் சொல்லுவாங்க தண்ணி கொடுக்கக்கூடாது. அப்போ அது இன்னும் ஆபத்து அவர்களுக்கு. அப்போ நரகத்தில் போடப்பட்டால் தண்ணீர் கேட்பார்கள். தண்ணீர் கேட்டால் அவர்களுக்கு முருக காய்ச்சப்பட்ட மேக்சிமம் சூடாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை அவர்கள் முகத்திற்கு கிட்டே, இப்போ வாயால் தான் குடிக்க வேண்டும், வாய்க்கு கொண்டு செல்லும் போது யஷ்வில் வுஜூ, அவர்களுடைய முகத்தை மஷ்வி ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ இந்த அரபு நாட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு மஷ்வி என்கிற சொல் ஒரு பரிச்சயமான சொல். இப்போ தஜாஜ் மஷ்வி, தஜாஜ் மஷ்வினால் இந்த கிரில் சிக்கனுக்கு சொல்கிறது, அந்த நெருப்பில் சுற்றப்படக்கூடிய கோழி. அப்போ அந்த கோழி வெந்து சாப்பிடுவதற்கு அளவுக்கு சாஃப்டாக மாறுகிற போது தான் அது தஜாஜ் மஷ்வி. இப்போ அதுபோல் அவருடைய முகத்தை அது பொசுக்கிவிடும். தண்ணியை குடிப்பதற்காக அந்த தண்ணீரை வாய்க்கு கொண்டு செல்லும் போது முகத்தை அது பொசுக்கிவிடும். தாகம் தாங்க முடியாமல் அந்த மனிதன் தண்ணீரை வாய்க்குள் ஊற்றி விடுவான். ஊற்றினால் அல்லாஹ் சொல்லுகிறான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது வயிற்றுக்குள் போய் அந்த குடல்களை எல்லாம் துண்டு துண்டாக ஆக்கிவிடும். இது சாதாரணமாக நரகத்திலே கிடைக்கிற தண்ணீரினுடைய நிலை இது. நரகத்தில் இருக்கிற ஒரு உணவை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, ஜக்கூம். அந்த ஜக்கூம் என்கிற உணவு எப்படிப்பட்டது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் அன்ன கத்ரத்தம் மின் ஜக்கூம் குத்திரத் ஃபித் துன்யா. ஜக்கூம் என்கிற மரத்திலிருந்து ஒரு சொட்டு, ஒரு ட்ராப் பூமிக்கு விடப்பட்டால் ல அஃப்ஸதத் மஆயிஷஹும் நஊது பில்லாஹ். பூமியிலே, பூமி என்று சொன்னால் ஒரு ஏரியா அல்ல, முழு பூமிக்கு ஒரு ட்ராப் விடப்பட்டால் அதனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கெட்டுவிடும். அதாவது முழு உலகமுமே பொய்சன் ஆகிவிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு உணவு தான் ஜக்கூம் என்பது. அதுதான் நரகவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும். இதை நான் டீட்டெயில்ஸாக சொல்லலை, சிம்பிளாக நான் சொல்கிறேன். என்னென்றால் நரகம் என்பது பயங்கரமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிப், அவரை மிக நேசித்தார்கள். அந்த நேசத்திற்கு காரணம் என்னவென்றால், எல்லோரும் எதிர்க்கிற போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணினார், கெஞ்சுவார். இஸ்லாத்திற்கு அவரை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய முயற்சி செய்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அபூ தாலிப் இருக்கிற போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே போய் சொல்லுகிறார்கள், யா அம் குல் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வார்த்தைக்காக உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வேன், வாதாடுவேன், மன்றாடுவேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் மௌத்தானது குஃப்ரில் தான். ஆனால் இஸ்லாத்தை எதிர்க்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க பக்கபலமாக இருந்தார். அவர் குஃப்ரில் மௌத்தாகிவிட்டார்.
இருந்தாலும் கூட அவருடைய நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு அல்லாஹு தஆலா அவருக்கு மிக குறைந்த வேதனையை வழங்குவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக சொன்னார்கள், நரகத்தில் ஆக குறைந்த வேதனை என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பை அவன் அணிந்தால் அவனுடைய தலையில் இருக்கிற மூளை கொதிக்கும் என்று சொன்னார்கள். நஅூது பில்லாஹ். இதுதான் நரகத்தின் நிலை. அல்லாஹு தஆலா அவனை ஈமான் கொண்டு விட்டோம் என்கிற அந்த காரணத்தினால் நம்மீது இரக்கம் கொண்டு நம்மை அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, என்னை நம்பியவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த நரகத்திற்கு விறகாக நான் பயன்படுத்தப் போவது கற்களையும் மனிதர்களையும் தான். இப்போ நீங்களும் நரகத்தில் போய் விழ வேண்டிய ஒரு நிலை வரும். உங்களுடைய கண் முன்னால் உங்களுடைய பிள்ளைகள் நரகத்திலே போய் விழ வேண்டிய நிலை வரும். சத்தம் கொஞ்சம் கம்மியாக மைக்கு ஃபோக்கஸ் கொடுங்க சார். அப்போ இந்த இரக்கம், இந்த கருணை, நரகத்தில் உங்களை போடுவேன், உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய மனைவி மக்களை உங்களுடைய கண் முன்னால் போடுவேன், இந்த நிலை வந்துவிடக்கூடாது மறுமையிலே. அதை உங்களால் தாங்க முடியாது. எனவே இந்த உலகத்தில் தரப்பட்டிருக்கிற இந்த அவகாசத்தை பயன்படுத்தி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறார். இப்போ இந்த அழைப்பு குர்ஆனிலே இருக்கிறது, ஒரு இடத்தில் அல்ல. இப்போ 66வது அத்தியாயத்தின் 6வது வசனம் என்று நம்ம சொன்னோம். ஒரு இடத்துல மட்டும்தான் இப்படி அழைப்பு விடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை. குர்ஆனை நம்ம முழுக்க ஓதிக்கொண்டு போகும்போதெல்லாம் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் இந்த நரகத்தை எச்சரிக்கை செய்யும்போது இமோஷன் ஆகுவார்கள் சகோதரர்களே. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கள் முத்துக்கள் போன்றவை, ஜவாமிஉல் கலீம் கொடுக்கப்பட்டவர்கள், சொற்சுருக்கம், பொருட்செறிவு. ஒரு வார்த்தையாக இருக்கும், நிறைய ஆழமான அர்த்தம் இருக்கும், மெதுவாக தான் பேசுவாங்க. ஆனால் நரகத்தை பற்றி பேசும்போது சத்தத்தை உயர்த்தி உணர்ச்சி வசப்படுவார்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் சொல்கிறார், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் நிற்கிறார்கள். நான் மிம்பருக்கு கீழே உட்கார்ந்திருக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் நரகத்தை பற்றி பேச ஆரம்பித்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்டார்கள். காலை உயர்த்தி உயர்த்தி அவர்கள் சத்தமிட்டு பேசுகிற, என்ன பேசினாங்க என்றால், இப்போ நம்ம சொன்ன மாதிரி நரகத்தில் அப்படி உணவு இப்படி எல்லாம் சொல்லலை. அந்தர்துக்கு முன்னார், அந்தர்துக்கு முன்னார், அந்தர்துக்கு முன்னார் என்று திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன், நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன், நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன். இந்த காட்சியை நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரிக்கிறார். எப்படி விவரிக்கிறார் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தம் போடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் பள்ளிக்கு வெளியே சந்தையில் நின்றாலும் கேட்கிற அளவுக்கு சத்தத்தை உயர்த்தினார்கள். கால்களை உயர்த்தி உயர்த்தி அவர்கள் அந்த சத்தத்தை போட்டபோது அவர்களுடைய தோளில் கிடந்த துண்டு கீழே விழுந்தது. இந்த சத்தத்தை கேட்ட சஹாபாக்கள் தங்களுடைய கைகளுக்குள் முகங்களை மறைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். பள்ளிக்குள் எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். நரகம் அவ்வளவு பயங்கரமானது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நரகத்திற்கு நாம் போய்விடக்கூடாது என்பது அல்லாஹுடைய விருப்பமாகும். அதனால தான் திரும்ப திரும்ப அல்லாஹு தஆலாவும் சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நரகத்தை நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று கேட்டால், இது ஒரு சைட். இன்னும் ஒரு பக்கம் ஷைத்தான் இருந்து கொண்டு நம்மை நரகத்திற்கு அழைத்து கொண்டிருக்கிறான். இப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் நரகம் போய்விடாதீர்கள் என்று சொல்கிறான். ஷைத்தானுடைய நிலைப்பாட்டை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு
லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர். அவனுக்கு என்ன தேவைன்றால் அவன் ஒரு டீமை உருவாக்க வேண்டும், அவர்களை நரகத்திற்கு அனுப்ப வேண்டும். அதற்கான முயற்சி அவன் இரவு பகலாக அவன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு விஷனில் தெளிவோடு இருந்து கொண்டு இரவு பகலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீம் என்றால் இப்லீஸும் அவனுடைய பட்டாளமும் தான். அல்லாஹு தஆலா நம்மோடு ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் படைத்திருக்கிறான். இந்த ஷைத்தான் நமக்கு ஊசலாட்டங்களை உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே இத்திகாஃப் இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அவர்களுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். அப்போ மனைவி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வராங்க. மஸ்ஜிதுக்கு வெளியே வந்து பேசிக்கொண்டிருக்கும் போது மாலையாகிறது, இருட்டாகிறது. அந்த வழியே 2 நபித்தோழர்கள் சென்றார்கள், அன்சாரி தோழர்கள். போனவங்க இவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியோடு பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து விட்டு கொஞ்சம் வேகமாக நடந்தார்கள். ஒரு மரியாதை நிமித்தம் வேகமாக நடக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னார்கள், அலா ரிஸ்லிகுமா இன்னஹா சஃபியா பின்த் ஹுயை. தோழர்களே, 2 பேரும் நிதானமாக போங்க, நான் பேசி கொண்டிருப்பது என்னுடைய மனைவி சஃபியா என்று சொன்னார்கள். 2 பேரும் அப்படி நின்று சொன்னார்கள், சுப்ஹான் அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே ஏன் இப்படி சொல்றீங்க, உங்களை போய் நாங்கள் சந்தேகப்படுவோமா என்று கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரையும் பார்த்து சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி ஃபி இப்னி ஆதம் மஜ்ரத்தம். ஷைத்தான் மனிதனுடைய நாடி நாளங்களிலெல்லாம் ஓடுகிறான். வ இன்னி ஹஷீது அன் யூகிஅ ஃபீ குலூபிகுமா ஷைஆ. உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒன்றை போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன், அதனால தான் அப்படி சொன்னேன். அவனுடைய டார்கெட் என்னென்றால் குழப்பி நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தில் இருந்து நம்மை திசை திருப்பி நம்மை வழிகெடுத்து நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும். இதுதான் அவனுடைய டார்கெட். அவன் சும்மா வரவும் இல்லை, ஒரு வைராக்கியத்தோடு வந்தவன். மலக்குகளோடு உட்கார்ந்திருந்தான். பெரிய கௌரவம் அவனுக்கு இருந்தது, அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த ஸ்தானம் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சுஜூது மரியாதை நிமித்தம் சுஜூது செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொன்னபோது அவன் லொஜிக்கை பயன்படுத்தி கட்டுப்பட மறுக்கிறான். அல்லாஹுடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்தான் என்கிற காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையிலிருந்து அவனை தூக்கி எறிகிறான். ரஜீம், என்னுடைய அன்பிலிருந்து இரக்கத்திலிருந்து உன்னை தூக்கி எறிகிறேன், நீ நரகத்திற்குரியவன் என்று அல்லாஹ் சாபமிட்ட போது அந்த ஷைத்தான் வேதனைப்பட்டான், கோபம் வந்தது. அந்த கோபத்தின் வெளிப்பாட்டினால் அல்லாஹ்விடத்திலே சொன்னான், ஃபபிஇஸ்ஸதிக லஉகுவியன்னஹும் அஜ்மஈன். உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இவர்கள் எல்லோரையும், ஆதத்தையும் ஆதத்துடைய சந்ததியையும் நான் வழிகெடுப்பேன். லஅகுஉதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம். உன்னுடைய நேரான வழியில் இவர்கள் பயணிக்காமல் நான் போய் முன்னால் உட்காருவேன், அவர்களுக்கு பின்னால் உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன், நேர்வழியில் இவன் பயணிக்காமல் தடுத்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே சபதமிட்டு விட்டு வருகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே ஒரு வரணம் கேட்டான். என்ன கேட்டான் என்றால், அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன். யா அல்லாஹ், என்னை இடையில மௌத்தாக்கிறாங்க, மறுமை நாள் வரைக்கும் நான் வாழ வேண்டும், வாழ்ந்து இவனோடு நான் இவனை வழிகெடுத்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வும் சோதிப்பதற்காக ஃபஇன்னக மினல் முன்தரீன், உன்னை நான் மறுமை நாள் வரைக்கும் வைப்பேன் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய அழைப்பு என்னவென்றால், ஈமான் கொண்டவர்களே, நரகத்தை நான் மூட்டுவது அல்லது நரகத்தை நான் எரிப்பது என்பது கற்களை கொண்டும் மனிதர்களை கொண்டும். அந்த நரகத்திற்குள் நீயும் விழுந்து விடாதே, உன்னுடைய குடும்பத்தையும் விழவிட்டு விடாதே. இன்னும் ஒரு பக்கம் ஷைத்தான் அழைக்கிறான், நீ நரகத்துக்கு வா என்று. இந்த ஒரு பெரிய போராட்டத்திற்கு மத்தியிலே தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டமும் மறுமை நாள் நெருங்க நெருங்க அதிகரித்து கொண்டே இருக்கும்.
அன்புள்ள சகோதர சகோதரிகள், இப்போ நம்ம வாழுகிற காலம் ஃபித்னாக்கள் எல்லாம் வேகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிற காலம். ஃபித்னாவுடைய தன்மை யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையில் முஃமினாக எழுந்திருப்பான், மாலையிலே காஃபிராகி விடுவான். நல்ல கவனிங்க இந்த ஹதீஸை. காலையில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று எழுந்திருப்பான். இரவு தூங்கச் செல்லும் போது அவனுடைய முர்த்தத்தாகி விடுவான், காஃபிராகி விடுவான். அவ்வளோ ஃபித்னா அவனை சுற்றி கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு நிலை வரும், ஃபித்னாவுடைய தன்மை வரும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். உண்மையிலே அந்த நிலைக்கு இப்போது வந்து விட்டது. நம்ம பார்க்குறோம், எப்போ நம்ம மாறுவோம் என்று நமக்கே தெரியாது. குர்ஆன், சுன்னா, மர்ம, நரகம், சுவர்க்கம் எல்லாம் பேசுகிறோம். ஏதாவது ஒரு பொருளாதார பிரச்சனை ஒன்று வந்துட்டேன்னா எல்லாம் அவுட். அப்படியே அதே பிறகு ஷைத்தானுடைய வழியிலே பயணிக்கிறோம். பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோம், ஏமாற்ற ஆரம்பிக்கிறோம். அதே பிறகு வட்டியை சாதாரணமாக பார்க்குறோம். சிம்பிளாகுது வட்டி. இந்த உலகத்தில் நான் நினைக்கிறேன் ஷிர்க்குக்கு அடுத்த நிலையில் பயங்கரமாக அல்லாஹு தஆலா சொல்கிறது. அந்த குர்ஆன் வசனத்தை படித்தால் வட்டியோடு சம்பந்தப்படுற நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார் போன்று இருக்கிறது. அப்படியான ஒரு பயங்கரமான பாவம் இவருக்கு சிம்பிள் ஆகுது. ஆனால் மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தில் ஆர்வமுள்ள ஒரு சகோதரர், தொழுவார், ஜமாத் தொழுகையில் கவனம் செலுத்துவார், சில நேரம் சுன்னத்தான விஷயங்களில் கூட கவனம் செலுத்துவார். ஆனால் வட்டி என்பது அவருக்கு பாவமாக தென்படவில்லை. ஃபித்னா. வட்டியை ஹலாலாக்கி கொண்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறார். வட்டி ஹராம் என்று எண்ணிய நிலையில் ஒருவர் வட்டிக்குள்ளே போனால் அவரது நிலை ஆபத்தானது. வட்டியை ஹலாலாக்கினால், அல்லாஹ் ஹராமாக்கிய வட்டியை ஒருவர் தனக்கு ஹலாலாக்கி கொண்டால் அவர் முர்த்தத், காஃபிர். பாருங்கள் இந்த ஃபித்னாவுடைய தன்மையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸினுடைய நிலையையும். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையில் மூமினாக எழுந்திருக்கிறான், மாலையிலே காஃபிராகி விடுகிறான். உலகம் நம்மை போட்டு ஆட்டி படைக்கிறது. உள்ளங்கள் எல்லாம் ஒரு வகையான நோயில் அகப்பட்டு நிம்மதியை இழந்து நிற்பதை நாம் எல்லோரும் உணர்கிறோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ். நமக்கு சில விஷயங்களை ரியலைஸ் பண்ண முடியவில்லை, என்னென்று புரிய தெரியுதில்லை. நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் புரியவில்லை இன்னும். ஏன் நான் வாழுகிறேன், எதற்காக நான் வாழ வேண்டும் என்று தெளிவில்லாமலே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே உழைப்பதற்காக வாழ்வதென்றால் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் குறுகிய வாழ்க்கை சகோதர சகோதரிகளே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போல, மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய நிலை. இந்த 60-70 வருடங்களில் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ். நாளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஸ்ட்ரெஸ். ஏன் நான் படைக்கப்பட்டேன்? உழைப்பதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக. இப்படித்தான் நம்முடைய மைண்ட் செட் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வெளிப்படையான ஷைத்தான், அதாவது உண்மையான ஷைத்தான், ஷைத்தான் ஹகீகி, அவனுடைய சதிவலை. இன்னும் ஒரு பக்கம் மறைமுகமான ஷைத்தான்கள், மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கூட்டம். இப்போ நம்மோடு சேருகிற மக்களுடைய நிலைமையை பாருங்கள், நம்முடைய வீட்டு சூழலை எடுத்து பாருங்கள். இப்போ நமக்கு சேரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் வழியில் தான் இருப்பான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில், நீங்கள் நண்பர்களை தேர்வு செய்யும் போது பார்த்து தேர்வு செய்யுங்கள். ஏனென்றால் நம்ம பலவீனமான மனிதன், மறதி உள்ள மனிதன். அப்போ நம்ம மறப்போம். நம்முடைய பலவீனம் நம்மை பாவம் செய்ய தூண்டும். நம்முடைய நண்பன் உடனே என்ன செய்ய வேண்டும்? இல்லை, செய்யாதே, அதான் சொல்லிவிட்டது, பள்ளிக்கு போவோம், இது ஹராம், இது பெரும்பாவம், இப்படி போனால் நீ நரகத்திற்கு போய்விடுவாய் என்று சொல்கிற நண்பர்கள் தேவை. ஆனால் நம்மிடம் வருகிற நண்பர்கள் இன்று நம்மை மார்க்கத்தை விட்டு தூரமாக்குகிற நண்பர்களாகவே இருக்கிறார்கள். ஜாஹிலியத்துகள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றன. இந்த ரூட்டில் நம்ம போய்கொண்டிருந்தால் நரகம் என்பது நிச்சயமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற இந்த அல்லாஹுடைய அழைப்பு, அல்லாஹுடைய அழைப்பாக நம்முடைய காதுகளில் ரீங்காரம் செய்ய வேண்டும். இதை எத்தி வைக்கிறவர்கள் தான் நாங்கள். ஆனால் இது அல்லாஹுடைய வார்த்தைகள். நம்மை படைத்தவன், நமக்கு ரிஸ்கை தரக்கூடியவன், இந்த வாழ்க்கையில் நமக்குரிய அனைத்தையுமே தந்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கிற அந்த அழைப்பு சரியாக புரியப்பட வேண்டும். இது பயான் பண்ணுகிறவருடைய, பேசுகிறவருடைய வார்த்தைகள் என்று எடுத்துக்கொண்டால் இதுக்குரிய வெயிட் வராது. எந்த ஒரு நீங்கள் ஹதீஸ்களை படித்து பார்த்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு நரகத்தை பற்றி பேசிய சந்தர்ப்பங்களிலெல்லாம் சஹாபாக்கள் அழாமல் எழுந்திருக்கவில்லை. எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்தை சொல்லும்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு பயந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு 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 அந்த நேரடியாக நரகத்தை பார்ப்பது போன்ற ஒரு ஃபீலிங்கோடு தான் சொல்லுவார்கள். சஹாபாக்களும் உட்கார்ந்திருக்கும் போது இந்த விஷயங்களை கேட்டால் அவர்களும் அதை சரியாக உள்வாங்குவார்கள். என்றால் நம்பிக்கை இருந்தது. நரகம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அது உண்மை என்று அவர்கள் நம்பினார்கள். எனவே அந்த பயம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்றால் எல்லாமே ஒரு வகையான ஃபார்மாலிட்டியாக மாறிவிட்டது. அதற்குரிய சரியான யதார்த்தமான உணர்வோடு அதை நம்ம பார்க்க தவறுகிறோம். இந்த குர்ஆனை படிக்கவும் டைம் இல்லை நமக்கு. ஈமான் பலவீனம் அடைவதை உணர்வதற்கு நம்ம தயாராக இல்லை. எல்லோருடைய டார்கெட்டும் துனியாவாக மாறிவிட்டது. எல்லாம் சரிதான், அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கம் என்று வந்து விட்டால் கொஞ்சம் பின்னுக்காகிற நிலை தான் நிறைய பேரிடம். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஒரு சின்ன டீம் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தோடு வாழ வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், சதக்கா செய்ய வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, வட்டியில் போய் விழுந்து விடக்கூடாது, போதை வஸ்துக்களில் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு ஒரு சின்ன டீம் இருக்கிறது. பெரும்பாலானவர்களுக்கு ஹலால் ஹராம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாவை முன்னறிவிப்பு செய்கிறார்கள். யத்தி அலன் நாசி ஜமான் லா யுபாலில் மர்உ மின் ஐன அஹதல் மால் அமின் ஹலாலின் அம்மின் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய முழு டார்கெட்டும் பொருளாதாரம் என்பதாக மாறும். இது ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா என்று அவன் சிந்திக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அப்படி வந்துட்டு இப்போ அல்லாஹு தஆலா குழந்தை உங்களுடைய குடும்பத்தை என்று சொல்கிறான். அடுத்தது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு டார்கெட் எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிள்ளை படிக்க வேண்டும் என்கிற டார்கெட் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். எதற்காக படிக்க வேண்டும் தெளிவில்லை.
எல்லாருக்குமே பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதில் 100% அல்ல, அதை தாண்டிய நிலையில் ஆர்வம் இருக்கிறது, ஆசையும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் என்னுடைய பிள்ளை எதற்காக படிக்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும் தெளிவில்லை. எல்லாரும் பிள்ளைகளை படிக்க தூண்டும் போது, படிக்க ஆசை வைக்கும் போது என்னத்தை டார்கெட் பண்ணுறோம்? இந்த பிள்ளைக்கு ஜாப் மார்க்கெட்டில் ஒரு நல்ல தொழில் கிடைக்கக்கூடிய படிப்பு வேணும். என்னுடைய பிள்ளை படித்து சுவர்க்கம் போகணும், என்னுடைய பிள்ளை படித்து நரகத்திலிருந்து என்னுடைய பிள்ளை பாதுகாப்பு பெற வேண்டும், அந்த சிந்தனை நிறைய பேரே கிடையாது. அதனால் என்ன நடக்குது என்றால், பிள்ளைகள் வளர்ந்து வர இந்த ஜாஹிலியத்துகளும் ஃபித்னாக்களும் வளர்ந்து வருகின்றன. அவற்றுக்கு பிள்ளைகள் உள்வாங்கப்படுகிறார்கள் ஈஸியாக. பிறகு பெற்றோர் கை செய்தப்படுகிறார்கள். நிறைய சம்பவங்கள் நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல. இன்று குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியிருக்கிறது. ஆகப்பெரிய ஷைத்தான் இந்த டிவைஸ்கள். அதில் சாதக பாதகம் எல்லாருக்கும் தெரியும், தெரிந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறி சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம். இதுதான் ஆகப்பெரிய விஷயம். இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், தாபீன்களை பார்த்து, இப்போ நீங்கள் சின்ன சின்ன பாவங்கள் என்று கருதுகிற இந்த பாவம், தாபீன்களுடைய காலத்தில் அவர் சொல்கிறார், தாபீன்கள்கிட்ட உட்கார்ந்து சொல்கிறார், நீங்கள் சின்ன சின்ன பாவம் என்று இப்போது கருதுகிற இந்த பாவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நாங்கள் அழித்து விடக்கூடிய பாவங்களாக பார்த்தோம் என்று சொல்கிறார். தாபீன்கள் சின்ன பாவம் என்று பார்த்தது என்பது உண்மையிலேயே இஸ்லாத்தில் உள்ள சகாயிர் என்கிற சிறிய பாவங்களைத்தான். இருந்தாலும் சஹாபாக்களுடைய பார்வையில் பாவத்தினுடைய வகைகளை அவர்கள் பார்க்கவில்லை, யாருக்கு மாறு செய்கிறோம் என்பதைத்தான் பார்த்தார்கள். சின்ன பாவமாக இருந்தால் மாறு செய்கிற யாருக்கு? அல்லாஹ்க்கு. பெரிய பாவமாக இருந்தாலும் யாருக்கு மாறு செய்கிறோம்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம் என்றுதான் சஹாபாக்கள் பார்த்தார்கள். இப்போ நம்ம படிக்கிறோம், சிறிய பாவங்களாக இருந்தால் ஒது செய்யும் போது கண்ணால் செய்த பாவம் கண்ணால் போயிடும், வாயால் செய்த பாவம் ஒது செய்யும் போது வாய் கொப்பளிக்கிற நேரத்தில் போய்விடும், கை கழுவுற நேரத்தில் கையால் போய்விடும், இப்படி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்றால், தங்களை அழித்து விடுகிற பாவங்களாக அவற்றை பார்த்தார்கள். இப்போ ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும், 50 என்பதை விட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் அற்புதமாக இருந்தது. உலகத்தில் பெண்களிடத்தில் வெட்கம் என்கிற உணர்வு மாஷா அல்லாஹ் தாராளமாக இருந்தது. அபாயா கிடையாது. 30 வருடங்களுக்கு முன்னால் அபாயா கிடையாது. சாரி தான் அணிந்தார்கள், ஆனால் அந்த சாரிக்குள் அவர்கள் தங்களை முழுமையாக மறைத்து கொண்டார்கள். அந்நிய ஆண்களோடு உள்ள உறவுகள் எல்லாம் மிக பக்குவமாக இருந்தது. இப்போ அபாயா அணிகிறார்கள், ஆனால் வெட்கம் என்பது அறவே இல்லாமல் போய்விட்டது. அந்நிய ஆண்களோடு உள்ள உறவுகள், அஜ்னபி மஹரமி, சும்மா பேச்சுக்கு தான் இருக்கு. இப்பெல்லாம் பெண்களுடைய குரல் அவுரத்தா இல்லையா பெரிய விவாதம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கும் கூட உலமாக்கள் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பெண்களுடைய குரல் அவுரத்தா இல்லையா. என்னத்துக்கு அவுரத்தா இல்லையா? ஒரு ஆணுக்கு போய் பெண் டீச் பண்ணலாமா? அந்த நேரத்தில் பெண்ணுடைய குரல் அவுரத்தாக கருதப்படுமா? இதுதான் உலமாக்கள் ஆய்வு செய்கிற அந்த தலைப்பு. அதில் அல்லாஹு ஆலம் சரியான கருத்து, இப்படி விஷயங்களில் பெண்களுடைய குரல் அவுரத்து இல்லைன்றது தான் அல்லாஹு ஆலம். ஆனால் நம்ம இன்னும் சொல்ல வர பாயிண்ட் என்னென்று கேட்டால், இப்படி நம்முடைய உலமாக்கள் பெண்ணுடைய குரல் அவுரத்தா இல்லையா மார்க்கத்தை படித்து கொடுக்குற விஷயத்தில் ஆய்வு செய்கிற நேரத்தில்
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்றைக்கு அந்நிய ஆண்களோடு இந்த ஃபோனுகளை வைத்து பெண்கள் பேசிக்கொண்டிருக்கிற பேச்சுக்கள் என்னன்னு சொல்கிறோம் நம்ம? இது இப்போ நம்ம அந்த சந்தேகப்பட்டு இப்படி அதல்ல. நான் இங்கே சொல்ல வருவது என்னென்றால், அந்த பெண்ணுக்கு அந்த பயம் வரவில்லை. ஒரு அந்நிய ஆணோடு அவள் தாராளமாக இந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறாள். பேசுவது, ஷேர் பண்ணுவது, ஃபோட்டோஸ் அனுப்புவது. குடும்பங்களில் நிறைய ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் இதனால் ஏற்பட்டு கொண்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், வெட்கம், அச்சம், மடம், நாணம், பயில்பு என்று அவர்கள் சொன்ன அந்த பண்பாடுகளோடு இஸ்லாமிய வரையறைகளை தாண்டாத பக்குவத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் இன்றும் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய சகோதரிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும். அவர்களை போன்றவர்களை அல்லாஹ் அதிகரிக்க வேண்டும். ஆனால் ஒரு அடுத்த சகோதரர் அரபி ஒன்றோட வாகனத்தை பிளாக் பண்ணி 717064 என்ற இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் ஒரு வாகனத்தை பிளாக் பண்ணிருக்க போல கொஞ்சம் எடுத்துருங்க. ஒரு அரபியுடைய காரம் அது. எனவே கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நல்ல பக்குவமாக, ஒழுக்கமாக, மார்க்க உணர்வோடு இபாதத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஹலால் ஹராம் பார்த்து பக்தியோடு வாழுகிற சகோதரிகள் என்று நிறைய இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மறுபக்கமாக ஜாஹிலிய சாக்கடைக்குள் வேகமாக இறங்கிக் கொண்டிருக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. குடும்ப பிரச்சனை ஒவ்வொரு நாளும். இப்போ நம்ம இந்த தாவா பணிகள், கவுன்சிலிங் அப்படின்னு போகிற நேரத்தில் நிறைய கணவன்மார் வாராங்க. என்னுடைய மனைவி இப்படி ஒருவரோடு தொடர்பாக இருக்கிறார், இப்படி நடந்து கொண்டிருக்கிறார், என்ன செய்வது? நான் தலாக் சொல்ல போகிறேன், என்னால் வாழ முடியாது. இப்படி இன்னும் ஒரு பக்கம் மனைவிமார் கணவன்மாரை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே என்னென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை முறை என்பது ஒரு நம்முடைய அந்த கிராம பாசையில் பம்மாத்தி லைஃபாக போயிட்டு, நான் உங்களுக்கு நடிக்கிறது, நீங்கள் எனக்கு நடிக்கிறது. ஆனால் ரப்பை பற்றிய சிந்தனை இல்லை. நரகம் ஒன்று இருக்கிறது என்கிற பயம் இல்லை. எல்லாரும் பாருங்க, மாஷா அல்லாஹ், அந்த தக்குவாவை நம்ம பார்த்தோம் என்றால் வாயால் வரக்கூடிய தக்குவா, சில நேரங்களில் வெளிப்படையான சில தோற்றங்களில் காண்பிக்கப்படக்கூடிய தக்குவா வெரி ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் உள்ளத்தில் அந்த தக்குவா இல்லை. அது ஆண்களிடமும் தான், பெண்களிடமும் தான். இப்போ இங்கே தான் அல்லாஹுடைய இந்த அழைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப இதை ஓதி பாருங்கள், எல்லாருக்கும் பாடமான வசனம் இது. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து அழைக்கிறவன் யாரு? அல்லாஹ். என்ன சொல்றான்? வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. அந்த நரகத்திற்குரிய விறகுகளாக மனிதர்களும் கற்களும் தான் ஆக்கப்படுவார்கள். எனவே நீ அந்த நரகத்தில் போய் விழுந்து விடக்கூடாது. உன்னுடைய மனைவி விழக்கூடாது, உன்னுடைய பிள்ளைகள் விழக்கூடாது, உன்னுடைய உடன்பிறப்புகள் விழக்கூடாது. அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்குரிய முயற்சியில் நீ ஈடுபடு. இப்போ பிள்ளைகளை, மனைவியை நரகத்திலிருந்து ஒருவர் பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர் முன்மாதிரியாக வாழ வேண்டும். அவர் முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்றால் அவரிடத்தில் ஸ்ட்ராங்கான ஈமான் வர வேண்டும். ஈமான் வர வேண்டும் என்றால் குர்ஆன் சுன்னாவை படிக்க வேண்டும். குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட வேண்டும். ஹதீஸோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட வேண்டும். எல்லாரும் இந்த ஃபோனுக்குள்ளே போகிறதால நானும் தான் நம்முடைய உள்ளங்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துஅரதுல் ஃபித்னு அலல் குலூப். ஃபித்னாக்கள் உள்ளங்களுக்குத்தான் எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும்.
ஊதன் ஊதா ஒவ்வொன்றை எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா, எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை உள்வாங்குகிறதோ நுக்கித்த ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, அதிலே ஒரு கருப்பு புள்ளி போடப்பட்டு விடும். இப்படி ஒவ்வொரு ஃபித்னாவை உள்வாங்க கருப்பு புள்ளி. ஃபித்னாண்டா ஒரு மியூசிக் ஒரு ஃபித்னா, சினிமா ஃபித்னா, இந்த பெண்கள் ஃபித்னா. பெண்கள் ஃபித்னா என்றால் என்ன? அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளியே காட்ட வேண்டாம் என்று வார குர்ஆன் வசனத்துக்கு உலமாக்கள் தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிற விளக்கங்கள், சில நேரம் ஒரு பெண் தன்னை முழுமையாக மறைக்கும் போது தெரியக்கூடியது, அப்போ அவங்களோட ஃபிகர் அதில் சிலது தெரிகிறது, இல்லை அதை எடுக்க இயலாது, அந்த உடுப்பு போட்டதுக்கு பிறகு ஒரு கவர்ச்சி ஒன்று வருமே, அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று உலமாக்கள் இதில் விவாதம் நடத்துகிறார்கள். நம்மட நிலைமை என்னென்று கேட்டால், எல்லாரும் நானும் நீங்களும் இன்றைக்கு எதை பார்க்கல, ஃபேஸ்புக்கில் எதை பார்க்கல, யூடியூப்பில் என்ன பிரேங்க் என்று செய்யக்கூடிய ஃபித்னா, எல்லாம் ஜோக்கு மாதிரி நம்ம சிம்பிளாகவே எடுத்துகிட்டு போகிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளை சீரியஸாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு டைம் வந்திருக்கிறது. திடீர் மரணங்கள், நம்ம அந்த கட்டாரில் பார்க்குற ஒரு விஷயம்தான் அடிக்கடி வாலிபர்கள் மௌத்தாகிறது. இப்போ நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, இந்த திடீர் மரணம் வந்து 60 வயசுக்கு பிறகு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தானார் என்ற நான் அது திடீர் மரணம் என்று சொல்கிறேன். இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஒருவனுடைய ஏஜ் வந்து 60க்கும் 70க்கும் இடையில் உண்டு. இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உம்மத்தில் உள்ளவனுடைய வயது மேக்சிமம் ஒரு 65-70 வயசு தான் இருக்க போகிறாங்க. 60க்கு பிறகு ஒரு மௌத்தாரார் என்றால் அது ஒரு நோமலான மௌத்து. திடீர் மௌத்து என்பது 60க்கு குறைந்த நிலையில் இருக்கிற ஒருவர் ஹார்ட் அட்டாக்கோ விபத்தோ ஆக்சிடெண்ட்டோ அல்லது ஒரு இடத்திலிருந்து கீழே விழுந்தோ ஏதோ ஒரு முறையில் மௌத்தாகுவது. இன்றைக்கு அந்த மௌத்து நிறைந்து கொண்டிருக்கிறது. திடீர் மரணங்கள் நிறைய நடந்து கொண்டு எப்போ நம்ம மௌத்தாகும் என்று தெரியா. சுப்ஹானல்லாஹ், நம்ம வாழ்கிற காலத்தில் எல்லாருக்கும் எல்லா நோயும் இருக்கு. ஒரு 30-35 வயசு ஆகிட்டா கொலஸ்ட்ரால், சுகர், பிபி, என்னென்னமோ நோய்கள் எல்லாம் வருது. மௌத்தை பற்றி பயமும் இல்லாமல் தான் இருக்கு. மௌத்தை பார்க்குறோம். சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு இடத்துல மௌத்து விழுந்தால், ஒரு மையத்து வீட்டுக்கு அவங்க போனால், சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய முகங்களை பார்த்தால் அவர வீட்டான் மௌத்து இடது, அவர தம்பி, அவர வாப்பா, அவர சகோதரன் மூத்தான் என்று தான் நினைக்கிற அளவுக்கு அவர் முகம் இருக்குமா. ஆனால் யார் வீட்டை யார் மௌத்தான் என்ற தெரியாத அளவுக்கு மையத்து வீட்டில் போகக்கூடிய அனைவருடைய முகத்திலும் பயமும் சோகமும் வந்துவிடும். இன்றைக்கு மௌத்தான வீட்டுக்காராக்களுக்கே சோகம் இல்லை. அது ஒரு ஜஸ்ட் இமோஷனலாக ஒரு அழுகை கொண்டு வரும். மௌத்து செய்தியை சொல்கிறது, பாப்பா மௌத்தாயிட்டாங்கன்னாக்குள்ள குரல் தளம்பும், உம்மா மௌத்தாயிட்டாங்கன்னாக்குள்ள அழுவார். இது ஒரு இமோஷனல். ஆனால் சஹாபாக்கள் சலஃபு சாலிஹின்களுடைய நிலை எப்படி இருந்தது என்றால், இன்று என்னுடைய தந்தை மௌத்தாகிவிட்டார், அந்த மௌத்தான நபராக நான் இருந்திருந்தால், இன்று என்னுடைய தாய் மௌத்தாகிவிட்டார், அந்த மௌத்தான தாயாக நான் இருந்திருந்தால், என்னுடைய மகன் மௌத்தாகிவிட்டான், நான் பெற்ற மகன் மௌத்தாகிவிட்டான், அப்போ என்னை அல்லாஹ் நீண்ட காலம் வாழ வைத்திருக்கிறான் என்றால் அதில் உள்ள தத்துவம் என்ன? இப்படித்தான் அவங்க யோசித்தாங்க. இன்றைக்கு மையத்து வீட்டில் இந்த அழகை கொஞ்ச நேரம் பாப்பா மூத்தாயிட்டார், உம்மா மூத்தாயிட்டார், குரல் தளம்பல், அதே பிறகு பாருங்கள், அன்றைக்கு சுபோகை இல்லாமல் தான் தூங்குறாங்க நிறைய பேர். இந்த ராவெல்லாம் மையத்து வீட்டில் முழிச்சிக்கிருந்தேன், சுபோகம் இல்லை. என்ன செய்யணும்? வீட்டில் மௌத்துன்னா இன்றைக்கு இரவு ஃபுல்லாக தொழணும்ன்ற ஃபீலிங் வரணும், இஸ்திக்ஃபார் செய்யணும்ன்ற உணர்வு வரணும். வாப்பாக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறது வேறு, வாப்பாக்கு துவா செய்கிறது வேறு. நம்முடைய பிரச்சனை, நான் வட்டியில் இருக்கிறேன், நான் தொழுவதில்லை, நான் ஜக்காத்து கொடுப்பதில்லை, நான் பொய் சொல்லுகிறேன்,
நான் ஏமாற்றுகிறேன், நான் அநியாயம் செய்கிறேன், நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மற்றவர்களை பற்றிய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எப்போது மாறுவது? யா அல்லாஹ், என்னை நீ மாற்றிவிடு, நான் மௌத்தாகும் போது நீ பொருந்திக் கொண்ட நிலையில் நான் மௌத்தாக வேண்டும், அதற்கு எனக்கு தௌஃபிக் செய் என்று துஆ கேட்கிற நிலை இல்லை. எனவேதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யா ஐயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்கிற இந்த அழைப்பு அல்லாஹுடைய அழைப்பு என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அந்த அழைப்பை நம்முடைய காதுகளில் எப்போதும் ரீங்காரம் செய்யக்கூடிய முறையில் நாம் வாழுவோமாக இருந்தால் தவறு வரும், ஷைத்தான் அழைப்பான், ஆனால் அல்லாஹுடைய இந்த அழைப்பு வந்து தடுக்கும், ஷைத்தானிடமிருந்து நம்மை பாதுகாக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். நிச்சயமாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஈமான் சரியாக இருந்தால் இந்த அழைப்புக்குரிய பெருமதி நமக்கு புரியும். ஈமான் சரியாக இருக்க வேண்டுமென்றால் குர்ஆன் சுன்னாவோடு நெருக்கமான தொடர்பு நமக்கு ஏற்பட வேண்டும். நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தில் குர்ஆன் சுன்னாவோடு நெருங்க விடாமல் நிறைய சக்திகள் நம்மை தடுத்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் நம்ம போராட வேண்டும். குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாள் இந்த இடத்துல இங்கே துனியாவுக்காக வேண்டி வந்திருக்கிற நமக்கு நினைவூட்டுவதற்காக ஒரு வகுப்பு நடைபெறுகிறது. மஸ்ஜிதுக்குள் வருவது, இங்கே ஒரு நல்ல நீயத்தோடு வந்து உட்காருவது, அப்படி உட்காரும்போது அந்த மஜ்லிஸை சூழ மலக்குகள் வந்து உட்காருவார்கள். அவர்களை சாட்சியாக வைத்து அந்த மஜ்லிஸில் உட்காருகிற அனைவருக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பெரும் பாக்கியம் கிடைக்கும். பேசுகிறாக்கள் சிலர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக தகவலை சொல்லக்கூடியவராக இருப்பார், இன்னும் ஒருவர் கொஞ்சம் வேகமாக தகவலை சொல்லுவார், மெதுவாக தகவலை சொல்லுவார். ஆனால் சொல்லப்படக்கூடியது குர்ஆனும் ஹதீஸும். நம்முடைய தேடல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இவ்வாறான மஜ்லிஸுகள், மலக்குகள் உட்காருகிற மஜ்லிஸுகள், இங்கே போனால் என்னுடைய ஈமான் புதுப்பிக்கப்படும் என்கிற அந்த உணர்வோடு வந்து உட்கார்ந்தால் நிச்சயமாக இது பயன் தரும். எனவே விசேட பயான்களுக்கு மட்டும் வராமல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் நடைபெறக்கூடிய இந்த வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். டேஸ்ட்டுக்கு உட்காராதீர்கள், இல்முக்காகவும் ஈமானுக்காகவும் உட்காருங்கள், மலக்குகளுடைய துஆவுக்காக உட்காருங்கள், அல்லாஹுடைய மக்ஃபிரத்துக்காக உட்காருங்கள். நிச்சயமாக நாம் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். அப்படி வரும்போது உங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள். குறிப்பாக சில நேரங்களில் உங்களுடைய பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதால புரியாது என்று நீங்கள் சொல்லி அவர்களை இந்த பள்ளிகளுக்கு கொண்டு வராமல் விடாமல் அவர்களையும் அழைத்து வாருங்கள், அவர்களையும் உட்கார வையுங்கள். நிச்சயமாக இந்த என்வைரான்மெண்ட், இந்த சூழல் அவர்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு நல்ல மாற்றம் வரும். நாமும் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம், நம்முடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். அதற்கெல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.